أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றும் சொந்தமாகட்டுமாக வேண்டி நபிகளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக வேண்டியதன் பிறகு அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை அறிந்து புரிந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு இவ்விடத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை எப்படி காணப்பட்டது, நாங்கள் இவருடைய தொழுகையை சீரமைத்துக் கொள்வதற்காக நபிகளாருடைய தொழுகை முறை எப்படி காணப்பட்டது என்பதை சுருக்கமாக முடியுமான வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது, தொழுகைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஒரு காஃபிருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான வேறுபாடாக அடையாளப்படுத்தும். ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்தால் காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையிலான வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு காரியம் என்ன? தொழுகையை விடுறதுல தான் முஸ்லிமா காஃபிரா என்கிற வித்தியாசம் இருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பார்க்க இந்த ஒரு ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தர மிக முக்கியமான பாடம் என்னென்னால், தொழுகை இல்லை என்பதும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறோம்ங்கிறதுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. அப்படியே இல்லை? அப்படித்தானே? தலையாவது ஆட்டுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, பயானாக இல்லை, தொழுகைங்கிறதுனால இதை சும்மா படிப்பு, ஒரு பாடமாக படிக்கிறதுல பிரயோசனம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வலியுறுத்திய இந்த தொழுகை, ஒரு மனிதன் தொழுகையாளி என்கிற ஒரு பெயரை இப்ப நாங்க எல்லாருமே தொழுகையாளி, எல்லாருமே தொழுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு சிலருடைய தொழுகைகள் சுருட்டி வீசப்படும். யாருடைய தொழுகைகள் சுருட்டி வீசப்படும்? புரியல? பிறருக்கு காட்டி தொழுகிறது ரைட், வேற சுருட்டி வீசப்படுகிற தொழுகைகள் யாருடைய? ருக்கு சுஜூதுகளை ஒழுங்காக நிரப்பமாக செய்யாதவர்களுடைய தொழுகை.
அப்போ தொழுறோம் என்றதுனால எங்களோட தொழுகைக்கு கூலி கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை வக்து? 5 வக்து. 5 வக்து தொழுறோங்கிறதுனால எங்களுக்கு கூலி கிடைக்கிறது இல்லை, சொர்க்கம் கிடைக்க போறது இல்லை. தொழுகை என்பது அதற்குரிய அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழுகையினுடைய கூலி கிடைக்கும். சும்மா நாங்க தொழுகிறோம் என்ற பேர்ல தொழ முடியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுனத்தை கண்டீங்களோ அதே போன்று நீங்கள் தொழ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற முறையை எங்களுக்கு சொல்லித்தரும், எப்படி தொழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க, ஒரு மனிதர் வருகிறார், தொழுகிறார். தொழுது முடிச்சுட்டு வந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொலை இல்லை தொழுதுட்டு வாங்க. இப்ப இவர் திரும்பவும் போயிட்டு தொழுகிறார். தொழுதுட்டு வர்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழல, திரும்ப தொழுதுட்டு. 3வது முறையும் அவர் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழல, திரும்பி தொழுங்க. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட தொழுகையில ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறத காண்போம். அப்படியே இல்லை, அந்த குறையை ரசூலுல்லாஹ் சொன்ன விதம் என்ன? நீங்க தொலை இல்லை, திரும்ப தொழுங்கிறாங்க. அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப தொழுகை எது என்கிறது அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்டுக்கே சொல்லி கொடுத்திருக்கலாம், இப்படித்தான் தொழணும். ஆனா ரசூலுல்லாஹ் அதை செய்யல. அவர் 3 முறை தொழுது காட்டியதற்கு பிறகு வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு மேல என்னால தொழ தெரியாது, இவ்வளவுதான் எனக்கு தெரியும், எனக்கு தொழுகிற முறையை சொல்லித்தாங்க, அல்லிம்னின்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் என்னத்தை இதுல நாடுறாங்கன்னால், ஒரு மனிதனுக்கு அதனுடைய தேவை உணர்ந்தால்தான் அவ அதை என்ன செய்வான், படிப்பானதை ஃபாலோ பண்ணும். அந்த தொழுகையினுடைய தேவை என்ன? நான் சும்மா உதாரணமா சொல்றேன். நம்ம யாராவது ஒருத்தர் தொழுகிறோம், ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க தொழல, திரும்பி தொழுங்க வேண்டாம். நாங்க என்ன சொல்லுவோம்? நீங்க கிழிச்சிருந்தீங்க, உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், இப்படின்ற ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு நாங்க போயிருப்போம். ஆனா அந்த சஹாபி எந்த மறுப்பு சொல்ல, திரும்ப திரும்ப தொழுகிறாங்க. அப்ப அவருக்கு விளங்குது, என்னோட தொழுகையில ஏதோ ஒரு பிழை இருப்பது ரசூலுல்லாஹ் சொல்லித்தர வர்றாங்க. ஆனால் அதன் தேவை எனக்கு உணராத வரையில் எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித்தர மாட்டார். எனக்கு தெரிஞ்ச தொழுகை முறை இதுதான் சொன்னதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்கிறாங்க, எனக்கு தொழுகையை சொல்லி தங்க. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க தொழுகை. அப்ப தொழுகை என்பது நாம் தொழக்கூடிய எல்லாமே தொழுகை அல்ல. தொழுகைக்கான முறையில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முறையில் தொழுதால்தான் அந்த தொழுகை என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அது தொழுகை இல்லை என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத நாங்க பார்க்கலாம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வகையில் முதலாவதாக தொழுகை என்று வர்ற நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சில தெளிவுகள் இருக்கும். நான் இதை நீட்டிக்கிட்டு போக விரும்பல, சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தொழுகை என் மீது கடமை என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை வக்துகள் தொழுகை? 5 வக்துகள். இந்த 5க்குமான பெயர் எங்களுக்கு தெரியும். ஃபஜ்ர் அல்லது சுபஹ், லுஹர், அசர், மக்ரிப், ஈஷா. ஃபஜ்ர் தொழுகை, சுபஹ் தொழுகை எப்ப தொழணும்? எப்ப தொழணும்? சூரியன் உதிச்சு ஒரு ஈட்டி அளவு உயர்ந்ததன் பிறகு, அப்படிதானே இல்லையா? எப்ப தொழணும் சுபஹ்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஜ்ர் உதயமானதுக்கு பின்னாடி. அதாவது வானத்துல பொருட்கள் எல்லாம் அந்த ஒரு வானத்துல வர்ற அந்த வெள்ளை படருகிற நேரம், வெளிச்சம் படருகிற நேரத்துல ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிக்கும். நம்ம யாராவது அந்த நேரத்தை பார்த்துருக்கிறோமா? பார்த்தோம், நோம்புல பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தோமா? தெரியல. நோம்புல பார்த்துருப்போம் கன்ஃபார்ம், ஏன்னா சாப்பிடணும். நோம்புக்கு பிறகு பார்த்தோமான்றது தெரியல, ஆனா நாங்க பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்? சுபஹ் அந்த நேரத்துல தொழணும். அதுக்கு பிறகு சுபஹ் தொழக்கூடாது. அப்படி தொழுதால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முனாஃபிக்கிட பண்புதான். அப்ப ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் அது வெள்ளை வானம் உதயமானதுல இருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னர் ஃபஜ்ர் தொழுகை தொழணும். லுஹருடைய நேரம் இப்ப ஆரம்பிக்கும், சமைச்செல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல
அல்லது அதையும் தாண்டி. அப்படியா? எப்ப லுகர் நேரம்? சூரியன் உச்சியில இருந்து சாஞ்சதுக்கு பிறகு. எது வரைக்கும் தொழலாம்? ஒரு பொருளினுடைய நிழல் இரண்டாக மாறுகிற வரைக்கும் லுகர தொழலாம். அதுல அசர் ஸ்டார்ட் ஆகும். அசர் தொழுகை அங்கிருந்து சூரியன் மறைவதற்கு முன்னர் அசர் தொழுகை தொழுது முடியும். அது வரைக்கும் அசர் தொழணும். சூரியன் மறைஞ்சிட்டுன்னு சொன்னால் மகரிபாய். அதுக்கு பிறகு அசர் தொழ முடியாது. மகரிபு தொழுகை இரவினுடைய செவ்வானம் உதயமாகிவிட்டது என்று சொன்னால் இஷாவாய். அதுக்கு முன்னுக்கும் மகரிபு தொழுது. இஷா இரவினுடைய மூன்றில் முதல் பகுதியில் கடைசி நேரத்து வரைக்கும் தொழலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 இஷா தொழுதுரும். இப்படித்தான் அந்த தொழுகையினுடைய நேரங்களை நாங்க பார்க்கணும். இந்த நேரங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத். நேரம் குறிக்கப்பட்டது. இவ்வளவுதான். இதுல இருந்து இவ்வளவு, இதுல இருந்து இவ்வளவுக்குன்ற ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள எங்களுடைய தொழுகைகள் அமையப்பெற வேண்டும். சரி, அப்ப இந்த நேரம் இருக்குத்தானே என்று நாங்கள் தாமதிக்கப்படு தொலையலுமா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல, தொழுகையில் சிறந்தது அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் சொல்றோம். அப்ப தொழுகையை நம்ம அந்த உரிய நேரத்துல முதலாவதே தொழுதாகும். இப்படிதான் தொழுகை முறை ரசூலுல்லாஹ் தான் காட்டிட்டாங்க. சரி, இப்ப இந்த தொழுகையை இந்த முறையில தொழுது சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த லுஹர், அசர், மக்ரிப், ஈஷா அல்லது ஃபஜ்ர் என்கிற இந்த 5 நேரங்களையும் அதுல ஒரு எல்லையை காட்டி தராங்க. அப்ப என்னதுக்கு ஆரம்ப நேரத்துல தொழுகிறதா சிரமத்துன்னு சொன்னா, அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் இதுக்கு இடையில தொழுங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தரலாம்? மனிதன் வேலையுள்ள, அப்படியே இல்லையா? ஏதாவது வேலைகள் இருக்கலாம், மிஸ் ஆகக்கூடாது. அவனுக்குரிய நேரம் கொஞ்சம் நீட்டி கொடுக்கப்பட்டது. பொதுமோக்குல நாங்க தாமதப்படுத்திட்டு போகக்கூடாது. எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நேர காலத்தோடு எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் செய்தாக வேண்டும்ங்கிறத இஸ்லாம் எங்களுக்கு வழியாட்டு. புரிஞ்சுதா? இப்ப நாங்க தொழுகைக்காக வேண்டி ரெடியாகிறோம். இந்த நேரத்துல முதலாவது நாங்க செய்ய வேண்டியது உது. உது நாங்க நேரத்துடைய படிச்சிருப்போம் நினைக்கிறேன். உதுங்கிறது எங்களுடைய உடல் அவயவங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி அழகான முறையில் சுத்தம் செய்து கொள்வதை குறிக்கும். உது செய்கிறேன் என்கிற நீயத்தோட மணிக்கட்டு வரை கழுவுறது, வாய் குப்பளிக்கிறது, நாசிக்கு நீர் செலுத்துறது, அப்படியே முகம் கழுவுறது, கைகளை முழங்கை வரை கழுவுவது, வலது கை இடது கை, தலையை மசகு செய்தல், முன்னெற்றியில் இருந்து பின்னர் வரைக்குமாக அப்படி கொண்டு சென்று மீண்டும் கொண்டு வந்து அதனோட அப்படியே காதை மசகு செய்வது. அதன் பிறகு கால்களை வலது கால் இடது கால் இருந்து கணுக்கால் வரைக்கும் அழகான முறையில தேய்ச்சி விரல்களுக்கு இடையில விரல்களை போட்டு நல்ல முறையில ஊத்தைகள் போற மாதிரி சுத்தமாக கழுவிக்கொள்ளும். இதுதான் உது. சில நேரங்களில் எங்களுக்கு கடுமையான குளிராக கடுமையான சூடாக இருந்தாலும் அந்த நேரத்துக்காக வேண்டி நாங்கள் அந்த நேரத்தை தாமதப்படுத்தி எங்களுடைய தொழுகைகளை செஞ்சு கொள்ளலாம். உது செய்வதற்கு சிரமமாக இருக்குது ஒரு காலம், எங்களை தண்ணியை பயன்படுத்த முடியல, அது நோய் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம், தண்ணி இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்தால் தயமும் செய்து கொள்ள முடியும். எப்படியோ தொழுகைக்கு முன்னால ஒன்றில் உது செய்ய வேண்டும் அல்லது தயமும் செய்தாக வேண்டும். இந்த ரெண்டையும் செய்யாமல் எங்களால் தொழ முடியாது. அப்ப தொழுகைக்கு ஒரு முதலாவது ஒரு விஷயம் இருக்கு, என்ன? உது அல்லது தயமும்ங்கிறது எங்கள்கிட்ட இருக்கும். இதை செஞ்சுட்டு நாங்க தொழுகைக்காக வேண்டி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா குன்த இல ஸலாத்தி ஃபஅஸ்பிலில் உது, தொழுகைக்காக வேண்டி தயாரானீங்க என்றால் உதுவை நிரப்பமாக செய்துவிட்டு சும்மஸ்தக்பலில் கிப்லத், கிப்லாவை முன்னோக்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்கி நாங்க நிற்கிறோம். கிப்லா எந்த பகுதின்றது எல்லாருக்குமே தெரியும் தானே? எங்கிட்ட கிப்லா, எங்கிட்ட கிப்லா இந்த சைட் தானே. என்ன சைட் கிப்லா? நீங்க இருக்கிற இந்த சைட் இல்லையா? ரைட். நீ பயப்படுறீங்க, புதுசா ஏதாவது கிப்லா சொல்ல போறேன். பயப்படாதீங்க. கிப்லாவை முன்னோக்கு, கிப்லாவை முன்னோக்கு எங்களுடைய தொழுகை. ரைட். இப்ப
சில வேளைகளில் நாங்க ஒரு பயணம் வைத்திருக்கிறோம் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல போறோம், இது எங்களுக்கு தேவைப்படுமா இல்லையான்னு தெரியல, அதை நீங்க முடிவெடுத்துக்கணும். உதாரணமாக ஒரு ட்ரிப் வைத்திருக்கிறீங்க, அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல எங்களுக்கு தொழுகையே இல்லைங்கிறதுனால கிபிலா தேவைப்படாது பெரும்பாலும். அந்த நேரத்துல தொழுகிறவங்களாக இருந்தால் கிபிலா தேவைப்படுமா இல்லையா? இப்ப கிபிலா தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியும். என்ன செய்யுது? ஏதாவது ஒரு சைட்ல தொழுது கொள்ளலாம். சரி, நான் சும்மா கேட்கிறேன், இங்க எல்லாத்தையுமே போன் இருக்கு தானே, போன்ல கிபிலா பாக்கையில தானே. இப்ப எங்கள்கிட்ட அதுக்கான வசதிகள் இருக்கு, அதனால மேக்சிமம் கிபிலாவை தேடுறது தான் நம்ம பார்க்கணும். சரிதானே? அது இல்லாத ஒரு கட்டமாக இருந்தால் அது. ஆனா பொதுவாக இன்றைக்கு கிபிலாவை அறியாதவர்கள் இருக்க முடியாது. எல்லா பகுதிகளிலும் கிபிலா இருந்தது தெரிஞ்சது. சில இடங்கள்ல ஹோட்டல்களாக இருந்தாலும் கூட அங்க கிபிலாவுக்கான திசைக்கு ஒரு அம்புக்குறி ஒன்ன போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அதனால கிபிலா தெரியும். அப்படி காணவே முடியாத ஒரு இடமாக இருந்தால், எந்த பக்கத்துல எங்களுக்கு கிபிலாண்டு ஏதாவது ஒரு பகுதி விளங்குதாக இருந்தால் நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணி அந்த இடத்தை பற்றி என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். ரைட். இந்த கிபிலாவை முன்னோக்கியதன் பிறகு நாங்க செய்யக்கூடிய அடுத்த விஷயம், நாங்கள் தொழுகைக்கான இடத்துல சரியான முறையில நின்றாகும். கால்களை நேராக, நாங்க தனியத்தானே தொலை போறோம்னு சொல்லி எப்படி வேண்டாலும் நிக்கலாம்னு நினைக்கிறது. எங்கட உடம்புக்கு ஏத்த வகையில கால்களை அகட்டி நேராக வச்சுக்கொண்டு, கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதுகளினுடைய சோனை பகுதி அல்லது தோல் புஜம் என்கிற வரைக்குமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நீட்டுவாங்க. சில நேரங்கள்ல இந்த விரல் பகுதிகள் காதுகளினுடைய சோனை பகுதியை நெருக்கிற மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க. அப்ப இப்படி அல்லது இப்படி அல்லது இப்படிங்கிற 3 முறைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தியதாக நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால உது செஞ்சு அல்லது தயமும் செஞ்சு தொழுகைக்காக கிபிலாவை முன்னோக்கி நின்று கைகளை இப்படி ஒசுத்து, இந்த 3 முறைகள்ல ஒரு முறையில உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டப்படும். விளைஞ்சா என்னமோ புதுசா ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்குதா? இல்லையே, தெரிஞ்சது தான். ஆனா ஒரு ஞாபகம் முட்டுதலுக்காக சரி, சரிதானே? ரைட். கைகளை அதே மாதிரி உயர்த்தினா கட்ட. இதை கட்டுறதுக்கு முன்னால எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், நாம் என்ன தொழுகிறோம் என்ன செய்கிறோம் என்பது எங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? எண்ணங்களாக இருக்க வேண்டும். நான் லோர் தொழுகிறேன் என்றால் லோர் தொழுகிறேன் என்கிற எண்ணம் எங்கள்கிட்ட உள்ளத்துல என்ன செய்யணும்? இருக்கும். அசர் என்றால் அசர், மக்ரிப் என்றால் மக்ரிப், இஷா என்றால் இஷாங்கிற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கணும். சில நேரங்கள்ல எங்களுக்குள்ளேயே ஒரு சிலர் என்ன சொல்லுவோம்னா, நம்ம தொழுறது போய் நிக்கிறோம்னா என்ன தொழுறோம்னு தெரியாம தொலை போறோம்னு சொல்லி கேட்கலாம். அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லையே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்னமல் அஅமாலு பின்னியா, நீ என்ன செஞ்சாலும் அது உன் எண்ணத்தை பொறுத்துதான் வெளிவரும். அப்ப நான் நிக்கிற இடத்துல என்ன செய்ய போறேன்றதை நினைச்சு விட்டு செய்யற நேரத்துலதான் அதுக்கான ஒரு பவர், அதுக்கான ஒரு அழகு இருக்கு. அது இல்லாம சும்மா நான் காய்ச்சி ஓடி சிரிச்சு வந்து தக்பீரை கட்டுவேன்னு சொன்னாக்க தொழுகிற நுகர்தான் அல்லது அசத்தான், மக்ரிப் தான், இஷா தான். ஆனால் எப்படி தொழுகிறேன் என்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கணுமா இல்லை? அப்ப தொழுகைக்காக தயாராகி நிக்கிற நேரத்துல முதலாவது எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் சீரமைச்சு கொள்ள வேண்டும். நான் தொழப்போறேன் என்கிற எண்ணத்தை உள்ளத்துல சுமந்து அதுக்கப்புறமாகத்தான் நாங்க என்ன செய்யணும்? தக்பீர் கட்ட போறோம். தக்பீர் கட்டுவதற்காக வேண்டி எங்களுடைய கைகளை நாங்க சொன்ன மாதிரி இந்த 3 அமைப்புகள்ல உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வலது கையை இடது கையின் மீது வைத்து தக்பீர் கட்ட போறோம். சரிதானே? வலது கையை இடது கை மீது வைக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை நாங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது புகாரில வர்ற செய்தி, கான யர்ஃபஉ யதைஹி ஹதுவ மன்கிபைஹி இதா இஃப்தஹ ஸலா, தொழுகையை ஆரம்பிப்பாங்களாக இருந்தால் அவங்க கைகளை இந்த தோல் புயம் வரைக்கும் உயர்த்துவார்கள். சும்ம வலா யதஹு அல் யும்னா, வலது கையை அலா கஃபில் யுஸ்ரா, இடது கை மணிக்கட்டின் மீதும், வர்ருசும், இந்த ஜாயிண்ட் இடது கை இந்த புறங்கை இந்த ஜாயிண்ட், வஸ்ஸாயித் இந்த
இது என்ன சொல்றது? முழங்கை இல்லை, இது என்ன சொல்றது? குடங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியாது. இதுக்கு என்ன சொல்றது? இந்த பகுதி, சரி இந்த பகுதி, சரி அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோங்க. ரைட். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை கட்டுவாங்க. அப்ப இங்க இருந்து 3 பகுதிகளும் படும் வண்ணமாக தங்களுடைய கைகளை வைத்து கட்டுவார்கள். அப்ப இப்படி வச்சு அதை எங்க வைக்கிறது என்ற ஒரு கேள்வி வந்தால், அது எங்க வைக்கிறது என்று வர்ற எல்லா செய்திகளுமே லைஃபான செய்திகள். இருக்கிற செய்திகள்ல கொஞ்சம் ஏற்றமான செய்தின்னு சொல்லி சொன்னால் லைஃபான செய்திகள், ஆனாலும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கிறது. காரணம், மற்ற ஹதீதுகளை வச்சு பார்க்கிற நேரங்கள்ல இந்த 3 முறைகளை வைத்து தக்பீர் கட்டுற நேரத்துல சாதாரணமாக இந்த நெஞ்சு பகுதியை அண்மித்த இந்த பகுதியில கைகளை வைப்பதை தான் சரியான முறையாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கைகள் கட்டப்பட்டதன் பிறகு அது நேரா இருக்கும், இப்படி வளைஞ்சு போகாது, கோணிக்கிட்டு இருக்காது, அப்படிலாம் நிற்காது. அப்ப சரியான முறையில தக்பீரை கட்டுற நேரம் சில அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிற நெஞ்சு குழி அந்த இடத்துல தன்னுடைய கரத்தை வைத்து கட்டுவதுதான் ஹதீதுகளுக்கு நெருக்கமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே வலது கையை இடது கையின் மீது வைத்து தங்களுடைய இந்த பகுதியில் அழகாக தக்பீர் கட்டிக் கொள்வார்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ரைட். இன்னொரு விஷயம், தொழுகையில ஆண்களுக்கு ஒரு முறை பெண்களுக்கு ஒரு முறைங்கிற வித்தியாசம் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் இப்படி தக்பீர் கட்டணும், ஆம்பளைகள் இப்படி தக்பீர் கட்டணும், பெண்கள் இப்படி சுஜூதுக்கு போகணும், ஆண்கள் இப்படி சுஜூதுக்கு போகணுங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லை. தொழுகை முறை ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொலை கட்டீங்களா அப்படி தொழுங்க. அது யாருக்குரிய சட்டம்? பெண்களுக்கா ஆண்களுக்கா? 2 பேருக்கும் உள்ள சட்டம். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுத இந்த முறையில தான் எங்களுடைய தொழுகைகள் இருக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப தக்பீர் கட்டியதன் பிறகு நாங்க முதலாவதாக எங்களுடைய பார்வைகளை நம்ம எங்க வைக்க போறோம் என்றது, பார்வைகளுக்கு எங்க பார்க்கணும் என்றது சம்பந்தமான ஒரு தெளிவான ஹதீதுகள் கிடையாது. இருக்கிற செய்திகள்ல லைஃபான செய்திகள் நிறைய, ஆனாலும் ஒரு சில தடைகள் இருக்கு. மேல் நோக்கி பார்க்க கூடாது, தக்பீர் கட்டிட்டு மேல வானத்தை பார்க்கறது இல்ல. அதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்கறது இல்ல. சாதாரணமாக தொழுகையின் பொழுது முன்னால பார்க்கலாம், சாதாரணமா நிக்கலாம். அறிஞர்கள் சொல்லுவாங்க எப்படின்னால், நீங்க தொழுகிற நேரத்துல உங்களோட பராக்காக சிந்தனைகளே பராக்காக்காத வண்ணம் எந்த இடத்தை பார்த்தால் உங்களுடைய தக்குவாவை பேணி தொழுது கொள்ள முடியுமோ அந்த இடத்தை நீங்க பார்த்துக்கணும். அதை உணர்த்துற வண்ணம் ஒரு செய்தி கொண்டு வருது என்னென்னால், லைஃபான செய்தி தான், சுஜூது செய்கிற இடத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி வரும். இப்ப நம்ம அந்த இடத்தை பார்த்தோமா இருந்தாலும் அதைத்தான் பார்க்கணும்ன்றது இல்லை. அங்க பார்த்தால் எங்களோட சிந்தனைகள் பராக்காகாம நம்ம ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாக எங்களுடைய தொழுகைகளை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ள முடியும். விளங்குதா? அப்ப நாங்க தக்பீர் கட்டிட்டு பார்க்கிற இடம் எது? சுஜூது செய்யக்கூடிய இடமாக இருக்கணும், அல்லது எங்களுடைய தக்வாவின் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கீழ்ப்பகுதியை பார்த்து கொள்றோம், பார்த்துட்டு நிற்கணும். இப்ப முதலாவதாக நாங்கள் அந்த அமைப்புல நின்று கொண்டு, அதுல இன்னொரு விஷயம், நான் மேல பார்க்க கூடாதுன்னு சொன்னேன், அந்த செய்தியில நீங்க நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க. யாராவது மேல் நோக்கி பார்ப்போமாக இருந்தால், தக்பீரை கட்டிட்டு வானத்தை பார்க்கிறது என்ற எண்ணம் இருந்தால், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சபிச்சிருக்கிறார். அவருடைய பார்வைகள் பறிக்கப்படட்டும் அல்லது அவர்கள் உருமாற்றம் செய்யப்படட்டும் என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை இருக்கு. அதனால பார்வைகள் பறிக்கப்படுகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ள கூடாது. எனவே தொழுகையில் நாங்கள் மேல் நோக்கி வானத்தை நோக்கி பார்க்க கூடாது. சாதாரணமாக தக்வாவை தருவிடமாக பார்த்து நாங்கள் தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும். ரைட். இதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா வரும். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? தெரியும் தானே? யாருக்கு தெரியாது? யாருமே சொல்ல மாட்டேங்க. தெரிஞ்சாங்க கை வச்சுங்க, எல்லாருமே வச்சுவீங்க. தெரிஞ்சும் தெரியாமல் அமைக்கிறார்கள். அரவாசி தெரியும், அரவாசி தெரியாதுன்னு. ரைட். ஏதோ சூரத்துல் ஃபாத்திஹா பாடமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், பாடம் இல்லாதவங்கள்ட்ட பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில் யார் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே இல்லை என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிருக்காங்க.
ஒருத்தருக்கு இதுவரைக்கும் பாடம் இல்ல, தொழுதார். தொழுக கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? கூடும். ஆனால் இந்த சட்டம் தெரிந்ததன் பிறகும் நான் பாடமாக்காமல் தான் தொழுவேன் என்றிருந்தால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பாக எல்லோரும் மனநமிட்டிருக்க வேண்டும். தொழுகையில் கண்டிப்பாக ஓத வேண்டும். சரிதானே? ஜமாத்து தொழுகையின் பொழுது ஓதுறதா இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. அல்லாஹ் மிக அறிந்தவன். ஒரு சில அறிஞர்கள், மிக பெரும் தலைவர்கள், மிக பெரும் அறிஞர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உட்பட ஓதியே ஆக வேண்டும் என்று சொல்றவர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இமாம் சத்தமிட்டு ஓதுகிற ரக்காத்துகளில் மகரிபினுடைய 3 ரக்காத்துகள், இஷாவினுடைய 3 ரக்காத்துகள், ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள், இது தவிர்த்து ஏனைய எல்லா ரக்காத்துகளிலும் எல்லாருமே கட்டாயம் ஓதத்தான் வேணும் என்று சொல்ற அறிஞர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதாத சந்தர்ப்பங்களிலும் இமாம் ஓதுவது கேட்காத சந்தர்ப்பங்களிலும் எல்லாரும் கட்டாயம் ஓதியே ஆக வேண்டும். இமாம் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் நான் அறிந்த வகையில் மஅமூம்கள் அதை செவிமடுக்க வேண்டுமே அன்றி அதை ஓத வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை தர போதுமானது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா என்பது தனித்து தொழுகிற ஒவ்வொருவருக்கும் அல்லது ஜமாஅத்தில் இமாம் ஓதுவது செவிமடுக்க முடியாத யாரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓதியே ஆக வேண்டும். புரிஞ்சுதா? இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன சூரா, அது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பல சூறாக்கள் இருக்கு. குல்வல்லாஹு, குல்லபின்னா, சின்னாத்தைனா, இன்னான்னு சொல்லலாம். இப்படி வர்ற இந்த சூறாக்கள் பாடம் இருக்கும். எதையாவது ஒரு சூறாவா அந்த ஒரு வசனத்தையாவது ஓதிக்கொள்ளலாம். இதை சொல்லிட்டு ஓதி முடித்ததன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று மீண்டும் எப்படி நாங்க ஆரம்பத்துல தக்பீர் கட்டுறதுக்கு கையை உயர்த்தினோமோ அது போல உயர்த்தி ருக்குவுக்கு போக வேண்டும். இல்லைங்களா? தக்பீருக்கு எப்படி கையை உயர்த்தி போனோமோ அதே மாதிரி கையை உயர்த்தி தான் ருக்குவுக்கு போகணும். எங்களை நிறைய பேரை நாங்க பார்க்கலாம். இது ஆண்கள்லையும் பெண்கள்லையும் இருக்கிற ஒரு தவறு. தக்பீர்ல இருந்து அப்படியே ருக்குவுக்கு போகுது. தக்பீர் கட்டி இருந்து அப்படியே கையை பணிச்சு முழங்கால பிடிச்சிட்டு போயிடும். இது பிழை. சரிதானே? அப்ப கைகளை உயர்த்திய வண்ணம் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் ருக்குவுக்கு போவோம். ருக்குவுக்கு போனால் எங்களுடைய உள்ளங்கைகள் எங்களுடைய முழங்கால்களை பிடித்தவாறு கையை ரொம்ப விரிக்கிறதும் இல்லை, ரொம்ப ஒடுக்கிறதும் இல்லை, சாதாரணமாக வச்சுக்கொண்டு முதுகு நேராக நிற்கும் வண்ணம். சிலாக்களை பார்க்கலாம், அப்படி நின்றாக்கா தலை இப்படி நிற்கும். அதை ஒழுங்கா குனிஞ்சு நிமிர்றது இல்லை, குளிகிறது இல்லை, இப்படி நிற்பாங்க. அப்படி நிற்க கூடாது. ஒரு சிலாக்கள் ஓவரா குனிவாங்க, இப்படி அப்படி போகக்கூடாது. சாதாரணமாக நேராக முதுகு நேராக இருக்கும் வண்ணம் ருக்குவிலே அவர்களுடைய ருக்கு இருக்க வேண்டும். விளைஞ்சா சொல்றது? நான் சொல்றது விளங்கி தானே? எல் ஷேப்ல எங்கட ருக்கு அமையணும். அதை நம்ம எல்லை விட கூடுதலா ஒசத்தவும் கூடாது, படிக்கவும் கூடாது. அந்த நேரத்திலும் எங்களுடைய பார்வை கீழ் நோக்கியதாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். இப்ப சுப்ஹான ரப்பியல் அலீம் என்கிற ஒரு துஆ இருக்குது. இது போல இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. சுப்ஹான ரப்பியல் அலீம் எல்லாருக்கும் தெரிஞ்ச துஆ. அதை 3 முறை அல்லது 1 முறை அல்லது இன்னும் எத்தனை முறை வேண்டாலும் அதை ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹான ரப்பியல் அலீம் என்கிற துஆ. அடுத்ததாக சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு எழுப்பப்படும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு எழும்புறதுக்கு இஅ்திதாலுடைய நிலை என்று சொல்லுவோம். இதுக்கு எழும்புற நேரத்திலையும் நாங்க கைகளை உயர்த்திய வண்ணம், எப்படி தக்பீருக்கு எப்படி உயர்த்தி கட்டினோமோ, ருக்கு போற நேரம் எப்படி உயர்த்தினோமோ, அதே போல சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் எழும்புற நேரத்திலையும் கைகளை உயர்த்தியவாறு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கைகளை கீழே விடுவோம். இந்த கைகளை கீழே விடுற விஷயத்திலையும் அறிஞர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு இருக்குது. கட்டுறதா விடுறதான்னு சொல்லி கைகளை கட்டுவதை விட விடுவதை ஏற்றமானது என்கிறதாகத்தான் நாங்க அறிஞ்ச வகையில பார்க்கிறோம். அல்லாஹ் மிக அறிந்தவன். கைகளை சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் சொல்லி கையை விடணும். விடுற நேரத்துல நேராக நின்று கொள்ள வேண்டும். இப்ப நாங்க ருக்குவுக்கு போற நேரத்திலையும் சரி, சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் எழும்புற நேரத்திலையும் சரி, நல்ல ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. எங்களுடைய நிதானத்தன்மையை நாங்கள் கடைபிடிக்கணும். அல்லாஹ் அக்பர் போன சில நிமிஷம், அல்லாஹ் அக்பர் போன சுமார் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ருக்குவுக்கு போயிட்டு நம்ம ருக்குவுக்கு வந்துட்டோம் என்கிறத கிளியராக எங்களுடைய மனசை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நேராக நின்று துஆ ஓத வேண்டும்.
சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு எழும்பி முழுமையாக நிற்கிற வரையில் நின்று ரப்பனா வலக்கல் ஹம்த் என்றோ அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்றோ என்கிறது வர்ற துஆவை நாங்க ஓதிக்கணும். ஜமாஅத்தோட தொழுகிற தொழுகையாக இருந்தால் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னால் நாங்க ரப்பனா வலக்கல் ஹம்த் அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் என்கிற மாதிரி 3 முறைகள்ல சொல்லிக் கொள்ளலாம். இதை இப்படி நாங்க சொல்லி சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வரும். அப்ப தனியே தொழுகிற நேரம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி நாங்க நிலைக்கு வரும். சிலரை பார்க்கிறோம் என்றால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி எலும்பி கையை உயர்த்துறதும் இல்லை, எலும்பின உலகத்துல நாங்க என்ன செஞ்சிருவோம், சுஜூதுக்கு போய். அப்படி போகக்கூடாது. நான் சொன்னது புரியுதா? நான் அடிக்கிட்டே போறேன், யாருக்காவது நினைவில் அடிக்குதா? நினைவில் இல்ல, சும்மா நம்ம இப்ப இதுவரைக்கும் பார்த்ததை மட்டும் பார்ப்பேன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா வரும். சொல்லுங்க பாப்போம், யாராவது ஓடற சொல்லுங்க. வீடியோல இது பார்த்து கொள்றோம் அப்படியா? சொல்லுங்க. கேள்வியே விலங்கல் என்ன? ஃபெஸ்ட்டுக்கு உதவி செய்யறோம். பாருங்க, கிபிலாவை நோக்கி வந்து நிக்கிற தொழுகை இடத்துக்கு வந்து கிபிலாவை நோக்கி நீயத்து வச்சுக்கொண்டு தக்பீரை கைகளை உயர்த்தி கட்டணும். எப்படி கையை உயர்த்துறது? ரைட், 3 முறை இருக்கு. தோல்புயம் அல்லது காதுகளினுடைய சோனைகள் வரைக்கும் கையில உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறோம். வலது கையை இடது கை மீது வைத்து தங்களுடைய 3 உறுப்புகள் மணிக்கட்டு, இந்த புறங்கை, இந்த குடங்கை என்கிற இந்த 3 பகுதிகளும் படக்கூடிய வகையில நாங்க எடுத்து அதை சரியாக நேராக வச்சுக்கொள்றது. அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம், வேறு ஒரு சூறாவை ஓதுறோம். திரும்ப ருக்குவுக்கு போறோம். எப்படி போறது? கையை கட்டின மாதிரியே கைகளை உயர்த்திய வண்ணம் ருக்குவுக்கு போகிறோம். ருக்குவுல போயிட்டு நிதானமாக நின்று நிதானமாக நின்றதன் பிறகு துஆ ஓதும். திரும்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு எழும்பி நேராக நிதானமாக நின்றதன் பிறகு துஆ ஓதும். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ ரப்பனா லக்கல் ஹம்து மின்னஸ் ஸமாவாத்தி வ மினல் அர்தி அப்படின்னு நிறைய துஆக்கள் இருக்குது, ஓதிக்கொள்வோம். ஜமாஅத்தோட தொழுதால் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் சொல்லுவார், நாங்க ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த் அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்று நாங்க ஓதிக்கொள்வோம். சரிதானே? ரைட். இப்ப சுஜூதுக்கு போறோம். சுஜூதுக்கு போற நேரத்துல கைகளை உயர்த்துறது இல்லை. சுஜூதுக்கு போற நேரம் எங்களுடைய கைகளை நேரா கொண்டு போய் நிலத்தில் வைத்து அதன் பிறகு கால்களை வைத்து அப்படியே சுஜூதுக்கு நாங்கள் எங்களுடைய நெற்றிகளை சாய்ப்போம். முதலாவது கை, அதுக்கு பிறகு கால்களை வச்சு நெற்றிய கொண்டு போய் நிலத்துல வைக்கப்போம். சரிதானே? அப்படி வைக்கிற நேரத்திலையும் எங்கட கைகள் ரெண்டும் எங்கட இந்த விழாப்புறங்களோட சேர்ந்து இருக்க கூடாது. கால்களை எங்கட தொடைகளோட சேர்த்து மடிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. அழகான முறையில தொழுகை கால் ஒரு அமைப்புல, நான் சொல்ற அமைப்புலங்க தானே, முக்கோண ஷேப்லயே வரும். அதே முறையில கால்கள்ல இருந்து, அதாவது தொடைப்பகுதிக்கும் எங்களுடைய இந்த சாக் கெண்டைக்காலுக்கும் இடையில ஒரு கெப் இருக்கு இப்படி. அதே நேரத்துல முதுகு நேராக சுஜூதை நோக்கி வந்திருக்கணும். எங்களோட கைகள் இந்த விழாப்புறத்திலிருந்து கொஞ்சம் அகன்ற மாதிரி இருக்கும். இந்த அமைப்புல சுஜூது செய்யப்பட வேண்டும். செய்கிற நேரத்துல 7 உறுப்புகள் நிலத்தில் பட வேண்டும். அதுல முதலாவது நெற்றியும் மூக்கும் நிலத்துல படணும். நெற்றி மட்டும் படுறதும் இல்லை, மூக்கு மட்டும் படுறதும் இல்லை. நெத்தி மட்டும் பட்டா பின்னால வாரத பார்க்கலாம், அப்படித்தானே? அப்படி போக கூடாது. நெற்றியோட மூக்கு 2 சேர்ந்து நிலத்துல படணும். நம்ம பார்வை எங்க இருக்கும்? கீழுக்கு இருக்கு. வேற எங்கேயுமே திசை திரும்பாங்க. 2 கைகளினுடைய உள்ளங்கை இதை இப்படி விரிக்கிறதும் இல்லை, இப்படி ஒடுக்கிறதும் இல்லை, இப்படி பொத்துறதும் இல்லை, சாதாரணமாக நிலத்துல வச்சிருக்கும். 2 முழங்கால்கள், 2 கால் விரல்களினுடைய ஓரம் 2, 4, 6 இது 2ம் சேர்த்து 1. நெற்றி மூக்குங்கிற 2 அல்ல, 2ஐயும் சேர்த்து 1. அப்ப ஒரே உறுப்பாக சொல்லப்படுறதுனால இந்த 7 உறுப்புகளும் நிலத்தில் இருக்கும். நெத்தி மட்டும் பட்டு மூக்கு படாம இருக்கவும் கூடாது, மூக்கு பட்டு நெத்தி படாம இருக்கவும் கூடாது. விளங்குதா? இந்த 7 உறுப்புகளும் நிலத்தில் பட அமைதியாக உட்கார்ந்த வண்ணம் நிதானத்துக்கு வந்ததன் பிறகு
சுப்ஹான ரப்பியல் அலா என்று நாங்கள் துஆ ஓதிக்கொள்வோம். சரிதானே? இப்ப இந்த துஆ ஓதுறதுக்கு பிறகு திரும்பவும் அல்லாஹு அக்பர் என்று எழுந்து நடு இருப்புக்கு வர்ற மாதிரி வந்து உட்காரும். ரெண்டு சுஜூதுக்கு இடையில உட்காரும். சுஜூதுல இருந்து எழுந்து உட்காரும். உட்கார்ற நேரத்துல வலது கால் விரல்களை நிலத்துல இப்படி நட்டு வைத்து இடது காலை அப்படி நிலத்துல படுக்க வைத்து நாங்கள் அந்த இடது காலின் மீது உட்கார்ந்த வண்ணம் எங்களுடைய கைகளை தொடைகள்ல விரல் நுனிகள் முழங்கால்ல பற்ற மாதிரி வச்சு கொண்டு இப்படி நிமிர்ந்து இருப்போம். விளங்குதா? சொல்றது விளங்குதா? வளமையா நீங்க செய்யறதா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க, எல்லாம் நேராக இருக்கும். சில ஆட்கள் எழுந்து உட்கார்ந்து இந்த கைய இங்க வச்சுக்கிறோம், இடுப்பு கிட்ட வச்சுட்டு இருக்கோம். சில ஆட்கள் முழங்காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கும், விரல் எல்லாம் நிலத்துல பற்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. சரியா எங்கட கைகளை தொடைகள்ல முழங்காலோட சேர்ந்த மாதிரி வச்சு சர்வ சாதாரணமான நிலையில இப்படி வச்சு நாங்க நேரா உட்கார்ந்து கால் விரல்களை மடக்கி இடது காலை தாழ்த்தி அத நிலத்துல படுக்க வச்சதாக அந்த இடது காலின் மீது உட்கார்ந்து இருக்கும். இப்ப நான் சொல்றது முடியுமான எல்லோரும் செய்ய வேண்டியது. சிலருக்கு இப்படி உட்கார முடியாது, இந்த விரல் மடியாது. சிலாக்களுக்கு விரலை மடிச்சால் கஷ்டம், வலிக்கும். சிலாக்களுக்கு கால் விரல்களை இப்படி நிமித்தி தான் வச்சிருப்பாங்க. இப்படியானவர்கள் அவர்களுடைய சிரமம் என்பதனால் அது மன்னிக்கப்படும், அது வேறு. முடியுமானவர்கள் அதை செஞ்சு கொள்ளணும், மடிச்சு வச்சு கொள்ள வேண்டும். புரிஞ்சுதானே? இப்படி இருந்து திரும்பவும் சுஜூதுக்கு போகும். ரெண்டாவது சுஜூதுக்கு போற நேரத்திலையும் அல்லாஹு அக்பர் என்று திரும்பவும் நாங்க நினைச்சோம். அந்த நடு இருப்புல இருக்கிற நேரத்துல, அதாவது சுஜூது ரெண்டுக்கும் இடையில உட்கார்ற நேரத்துல ரப்பிக்ஃபிர்லின்னு 2 முறை சொல்லிக் கொள்வோம். அல்லது அதுல வேற துஆ இருக்கு, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி என்று வரக்கூடிய துஆக்களும் இருக்கு. ரப்பிக்ஃபிர்லின்னு சொல்லி போட்டு 2 முறை நாங்க சொல்லிக் கொள்வோம். அதுக்கு பிறகு மீண்டும் சுஜூதுக்கு போற நேரம் அதே அமைப்புல கைகளை வைத்து சுஜூதுக்கு போகும். இந்த சுஜூதுக்கு போற நேரத்துல நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, கை 7 உறுப்புகள் பண்ற மாதிரியே இந்த கை ரெண்டுக்கும் நடுவுல எங்களுடைய முகங்கள் இருக்கும். கையை இப்படி வச்சுட்டு சுஜூதுக்கு போறதும் இல்லை, கையை இப்படி வச்சுட்டு சுஜூதுக்கு போறதும் இல்லை. நேரா முகத்துக்கு நேரா வச்சதாக எங்களுடைய சுஜூதுகள் அமையப்பட வேண்டும். புரிஞ்சுதா? இது முதலாவது ரக்காத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதிகளை நாங்க பார்த்தோம். இந்த சுஜூது முடிந்ததன் பிறகு எழுந்து இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பும். தானே. ரெண்டாவது ரக்காத்துக்கு எழும்புற நேரத்துல சுஜூதுக்கு போய் எழுந்து உட்காருவீங்க தானே, ரெண்டாவது சுஜூதுக்கு முந்தி. அதே மாதிரி உட்கார்ந்துட்டு திரும்ப முன்னால கைகளை ஊண்டி நாங்கள் இரண்டாவது ரக்காத்துக்காக எழுப்ப வேண்டும். விலங்குதானே சொல்றது? இருந்து சுஜூதுல இருந்து எழும்பினவாறுன்னு அப்படியே கையை குத்தி மேலே எழுப்புறது இல்லை. எழுந்து உட்கார்ந்துட்டு திரும்ப முன்னால கையை குத்தி நாங்கள் இரண்டாவது ரக்காத்துக்காக எழுப்ப வேண்டும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, சுஜூதுக்கு போற மாதிரியே நாங்க எழுந்து இரண்டாவது ரக்காத்துக்காக வரப்போறோம். இரண்டாவது ரக்காத்துக்கு வர்ற நேரத்துல நாங்கள் முதலாவது தக்பீர் கட்டுறதுக்கு கையை உயர்த்தினது போல இரண்டாவது ரக்காத்துக்கு எழுப்பி வஸ்துவமா உயர்த்த மாட்டோம். இப்ப சொல்லுங்க, நாங்க எத்தனை முறை கைகளை உயர்த்தி? 3 முறை. என்னென்ன சந்தர்ப்பங்கள்? 1 ஆரம்ப தக்பீர், 2வது ருக்கு, 3வது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு வரை யாத்திதா. இந்த 3 சந்தர்ப்பங்கள்ல கைகளை உயர்த்தி. இப்ப 2வது ரக்காத்துக்கு எழும்புற நாங்க கையை உயர்த்த மாட்டோம். எழுந்து அல்லாஹு அக்பர் என்று கைகளை ஆரம்பத்துல கட்டின மாதிரியே கட்டி கொள்வோம். சரிதானே? இதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், வேறொரு சூரா ஓதுவோம். ருக்குவுக்கு போகல என்ன செய்வோம்? திரும்ப கையை உயர்த்தும். அப்ப இது 4 கணக்கெடுக்கிறது. இப்ப 2வது ரக்காத்துல ருக்குவுக்கு போறதுக்கு கை வஸ்துவம் தானே. அப்ப எத்தனாவது? 4வதா? இல்ல. அப்ப நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ஆரம்ப தக்பீர், எல்லா ருக்குகள், எல்லா இஅ்திதால், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு வர்ற 3 சந்தர்ப்பங்கள் நினைவு வச்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு ருக்குவுக்கும் உயர்த்தத்தான் வேணும். அப்ப அது ஒவ்வொன்றும் எண்ணிக்கையே கூட்டாது. அப்ப ருக்குகள் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாங்கிற இஅ்திதால் ஒரு சந்தர்ப்பம்,
ஆரம்ப தக்பீர் ஒரு சந்தர்ப்பம், 3 சந்தர்ப்பங்களை கை வைக்குது. விளங்குச்சா? ரைட். இப்ப 2வது ரக்காத்துல சுஜூதுக்கு போயிட்டு 2 சுஜூது முடிஞ்சதன் பிறகு 2 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையாக இருந்தாலும் 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையாக இருந்தாலும் 3 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையாக இருந்தாலும் 2வது ரக்காத்துல நாங்க அத்தஹியாத்துக்கு என்ன செய்வோம்? இருப்போம். இருக்கிற நேரத்துல நாங்க 2 சுஜூதுக்கு இடையில இருந்தோம் தானே, அதே மாதிரி இருப்போம். 2 சுஜூதுக்கு இடையில இருந்தோமே, வலது காலை மடக்கி இடது காலை படுக்க வைத்து இடது காலின் மீது உட்கார்ந்து எங்களுடைய கைகளை தொடைகளில் வைத்து விரல் நுனிகள் இந்த முழங்கால்களுக்கு கிட்ட வர்ற மாதிரி வைத்து இருப்போம். அப்படி இருக்கிற நேரத்துல அத்தஹியாத்தினுடைய இந்த இருப்பில் தஷஹுதுல் அவ்வல் என்று சொல்லுவோம், முதலாவது அத்தஹியாத், அதுல நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா வேலை ஒன்று செய்வோம். என்னென்றால் எங்களோட வலது கையை, இடது கையை நேரா வச்சிருப்போம், வலது கைய முழு விரல்களையும் பொத்தி ஆட்காட்டி விரலை நீட்டி இப்படி வச்சிருக்கோம். உட்கார்ந்த உடனே இந்த வேலையை செஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் தன்னுடைய ஆட்காட்டி விரலை நீட்டுவார்கள் என்கிற செய்தியத்தை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நீட்டுற முறைக்கு இன்னொரு வித்தியாசமான முறைகளும் இருக்கு. என்ன? ஒன்றில் எல்லா விரலையும் மடக்கி இந்த விரலை மட்டும் இப்படி நீட்டி வைக்கிறது. அப்படி இல்லை, இந்த 3 விரல்களையும் மடக்கி இந்த பெருவிரலை துணை கொண்டு இப்படி வச்சுக்கொள்றது. 3வது இந்த நடுவிரலையும் பெருவிரலையும் இப்படி வளையம் போலாக்கி இந்த ஆட்காட்டி விரலை நீட்டியவாறு வச்சுக்கொள்றது. எப்படியோ இந்த 3 முறைகள்லயும் ஹதீஸ்கள் இருக்குது. அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனே எங்களோட விரல் என்ன செய்யணும்? நீட்டப்பட வேண்டும். இந்த நீட்ட விரலுக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. என்னென்றால் விரல் ஆற்றுறதா இல்லையா என்கிற ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. இது அறிஞர்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு கருத்து முரண்பாடு. இதுல நசாயில வர்ற செய்தி ஆட்டோனும் என்கிற வருது. அதே நேரத்துல ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்ல, அந்த ஹதீஸ் ஷாஸ் ஆனது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹதீஸுகளை வச்சு புரிகிற விதத்துல ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், இஷாரா என்பது சுட்டிக்காட்டுவதை மட்டும் குறிக்காது, அதுல அசைவுண்டு இருக்குது. அசைவுண்டு இருக்கிறதுனால தஹரீக் என்று வரக்கூடிய, அசைவு என்று வரக்கூடிய ஹதீஸை இது இன்னும் பலப்படுத்துது, எனவே ஆட்ட வேண்டும் என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இல்ல, இஷாரா என்றால் நீட்டுறது தான், ஆட்ட வேண்டும் என்று வர்ற ஹதீஸ்ல லைஃபான இஸ்னாத் வரிசைகளும் இருக்குது, எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒதுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன். விரலை அத்தஹியாத்தில் உட்கார்ந்தவுடன் நீட்ட வேண்டும் என்பது நபி வழி. ஹதீதுகளை சரி காண்பவர்கள் விரல் ஆட்டுகிறார்கள், பிழை காண்பவர்கள் விரல் ஆட்டுவது கிடையாது. ஆனால் விரலை நீட்டுவதில் யாருக்கும் முரண்பாடு கிடையாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற நேரத்துல நீட்டுறதோ அல்லது அந்த நேரத்துல ஒருக்கா நீட்டி பணிக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் தன்னுடைய விரலை நீட்டிக்கொள்ள வேண்டும். நீட்டுறதுக்கான 3 முறை இருக்குது. எல்லா விரலையும் பொத்தி ஆட்காட்டி விரலை நீட்டுறது, அல்லது இந்த நடுவிரலை பிடிச்சு கொண்டு ஆட்காட்டி விரலை நீட்டுறது, அல்லது எல்லா விரலையும் பொத்தி பெருவிரலை துணை கொண்டு இந்த ஆட்காட்டி விரலை நீட்டுறது. இங்கிற அந்த 3 முறைகள்ல அத்தஹியாத்தில் உட்கார்ந்தவுடன் எங்களுடைய விரல்கள் நீட்டப்பட வேண்டும். அதுல அத்தஹியாத்து ஓடுது. இப்ப 3வது ரக்காத் 4வது ரக்காத் உள்ள தொழுகைகளாக இருந்தால், இது 2வது ரக்காத்தோட இது அத்தஹியாத்தை ஓதி முடிச்சுட்டு சுபுஹ் தொழுகை அல்லது சுன்னத்தான தொழுகோடு தொழுகிறப்பட்டால் 2 ரக்காத்தை நாங்க அப்படி தொழுது முடிச்சுட்டு என்ன செய்வோம்? அத்தஹியாத்தை ஓதி போட்டு சலாத்துல் இப்ராஹிமியான்னு சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது ஓதுவோம். அத்தஹியாத்துல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஓதுன நிறைய துஆக்கள் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு துஆவோ 2 துஆவோ இருக்கிற தெரிஞ்ச துஆக்களை ஓதி போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலது பக்கம் திரும்பி சலாம் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம்னா, பின்னால் இருக்கிற சஃப்புகளுக்கு அவர்களுடைய கண்ணம் விளங்குற வண்ணம் அவர்களுடைய முகத்தை திருப்பி கொண்டுதான் சலாம் சொல்வார். சலாக்கள் என்ன செய்வோம் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கறாங்க. சலாக்கள் என்ன செய்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கறாங்க. இல்ல, திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுங்க. இங்கால இடது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு 2 ரக்காத்துகள் உள்ள தொழுகைகளுக்கு முழுமையாக திரும்பி சலாம் கொடுக்க வேண்டும். புரிஞ்சுதா? 3 ரக்காத்துள்ள தொழுகையாக மக்ரிபாக இருந்தால்
ரெண்டாவது ரக்காத்து முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ரெண்டாவது சுஜூதுல இருந்து எழுப்புவோம் தானே, முதல் ரக்காத் முடிஞ்சு. அதே மாதிரி அத்தஹியாத்தை ஓதி முடிச்சுட்டு எங்கட கைகளை முன்னால் குத்தி அப்படியே மூன்றாவது ரக்காத்துக்காக எழும்புவோம். எழும்புற நேரத்துல ஆரம்ப தக்பீருக்கு கை கட்டணும் தானே, எப்படி கைகளை உயர்த்தி. அதே மாதிரி அத்தஹியாத்துக்கு பிறகு தக்பீர் கட்டுகிற அந்த நிலையில் கைகளை உயர்த்தி தக்பீர் கட்ட வேண்டும். இப்ப எத்தனை சந்தர்ப்பங்களை கை உயர்த்திக்கிறோம்? 4 சந்தர்ப்பங்கள். ஒன்று ஆரம்ப தக்பீர், இரண்டாவது ருக்கு, மூன்றாவது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு இஅ்திதால், நாலாவது இரண்டாவது அதாவது அத்தஹியாத்துக்கு பிறகு எழும்புகிற ரக்காத்தில். சரிதானே? இப்ப 4 சந்தர்ப்பங்கள்ல கைகளை உயர்த்தி கட்ட வேண்டும். சரி, ஒருத்தர் கையை உயர்த்தி கட்டல, இது பாவமா இல்லை? சுண்ணாண்டு தெரிஞ்சதுக்கு பிறகு செய்யல வேண்டும் என்று மறக்கிறாரா இருந்தால் அது பாவம் தான், இல்லையா? ஆனால் அது தெரியாம செய்யற நேரத்தில் அல்லாஹ் தஆலா மன்னிக்க போதுமானவன். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நான் தொழுக முறையில் தொழுங்கள் என்று சொல்லி தந்த ஒரு தொழுகையில் ஒரு செயல் மாற்றப்படுகிற பொழுது அதன் நன்மைகள் குறையுமா குறையும்? அப்ப அந்த இடத்துல நம்ம குற்றவாளிகளாக மாறுவோமா மாற மாட்டோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக முறையில் தொழ வேண்டும் என்றால் இந்த அமைப்பை நாங்கள் பின்பற்றியே என்ன செய்யணும்? பின்பற்றியே ஆக வேண்டும். 4வது ரக்காத்துக்கு எழும்புற நேரத்துல கையை உயர்த்துவோமா? உயர்த்த மாட்டோம். 2வது ரக்காத்துக்கு எழுப்புற மாதிரி தான். இப்ப 3வது ரக்காத்திலேயோ அல்லது 4வது ரக்காத்திலேயோ கடைசி அத்தஹியாத் இருப்போம் தானே, அந்த அத்தஹியாத் இருக்கிற நேரத்துல எங்களுடைய வலது காலை நட்டு வைத்து இடது காலை இந்த காலுக்கு இடையால அனுப்பிட்டு நிலத்துல உட்காரு. சொல்றது, காலை இப்படி வச்சு 2வது காலை இடது காலை இப்படி வச்சு இடது காலில் உட்கார்ந்தோம் 2வது ரக்காத், அப்படித்தானே? 3வது ரக்காத்தின் அல்லது 4வது ரக்காத்தினுடைய அத்தஹியாத்திலே நாங்கள் வலது காலை நட்டு வைத்து இடது காலை அந்த வலது காலுக்கு கீழால அனுப்பிட்டு நிலத்துல உட்காருவோம். நிலத்தில் உட்கார்ந்த வண்ணம் எப்படி கையை எடுப்போம்? 3 முறைகள்ல கை விரலை நீட்ட போறோம். ஒன்று கையெல்லா விரலை பொத்திட்டு வெறும் ஆள்காட்டி விரலை நீட்டுறது, அல்லது ஆட்காட்டி விரலை பெருவிரல் துணை கொண்டு நீட்டுறது, அல்லது நடுவிரலையும் பெருவிரலையும் பிடித்தவாறு ஆட்காட்டி விரலை நீட்டுவது. இப்படி நீட்டி உட்கார்ந்து கொண்டு அத்தஹியாத்தை ஓதுவோம். அத்தஹியாத்தை ஓதி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று வருகிற அந்த ஸலவாத்தை ஓதி சலாம் கொடுக்கும் முன்னர் ஓதுகிற துஆக்களை ஓதி விட்டு அதன் பிறகு வலது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இடது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுக்க வேண்டும். ஏதாவது விலங்கல்னா கேளு. அப்படியே நீங்க சலாம் கொடுக்க வரைக்கும் அப்படியே இருக்க, அது தொழுகை அத்தஹியாத்தினுடைய நிலை. எழும்பி உட்கார்ந்த உடனே நீட்டுறது அத்தஹியாத்தினுடைய ஒரு நிலை. இமாம் சலாம் கொடுக்க வரைக்கும் வெயிட் பண்ணு. உங்களுக்கு தெரிஞ்ச துஆக்களை ஒதுக்கு. தனிச்சு தொல்றவரை இகாமத் சொல்லி தொழ வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுலேயும் அறிஞர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் மிக அறிந்தவன். இகாமத்து சொல்லி தொழுவது என்பது தொழுகைக்கான தயார் நிலையை அறிவிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. எனவே தனிச்சு தொல்றவரும் இகாமத்தை சொல்லி தொல்றது தான் ஏற்றமானதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அது இல்லாமல் தேவையில்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பெண்களுக்கு இகாமத் தேவையா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு தேவை இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன். பெண்களுக்கு இகாமத் அதான் தேவையில்லை என்கிற கருத்துல தான் அறிஞர்கள். புரியுது? இல்ல, சலாம் கொடுக்கும் வரைக்கும் அது அந்த நிலை அப்படியே இருக்கு. விரல் அப்படியே வச்சுக்கோங்க.
வித்ரு தொழுகையில 3 ரக்காத்துகள் தொழுகிற நேரத்துல 2வது ரக்காத்துல அத்தஹியாத் இல்லாம 3வது ரக்காத்துக்கு எழுப்பி தொழணும். அப்படி இல்லைன்னால் 2 ரக்காத்தை தொழுது சலாம் கொடுத்த பிறகு வித்ராக 1 ரக்காத்து தொழணும். 3 ரக்காத்துகள் வித்ரு தொழுதால் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் இருக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகையை போன்று ஆக்க வேண்டாம்னு சொல்லிடு. அதனால அப்படி ஒரு அத்தஹியாத் இருக்கிறது இல்லை. ரெண்டாவது ரக்காத்துல வித்ருல 2வது ரக்காத்துல அத்தஹியாத் இருக்கிறது இல்லை. அத்தஹியாத் என்பது சலாத்தையும் உள்ளடக்கியதுதான். அத்தஹியாத் என்பது சலாத்தையும் உள்ளடக்கியதுதான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்கிற ஸலவாத்தையும் உள்ளடக்கியதுதான் அத்தஹியாத். சரியா? இல்ல அத்தஹியாத் இருந்துட்டு எழும்பலையே. அத்தஹியாத் இல்லாம எழும்புறதுக்கு கை உயர்த்துறது. வேற ஒன்றுமில்லை. விலங்கல் 2 ரக்காத் தொழுகையில அத்தஹியாத்து 2 ரக்காத் தொழுகையில இடது காலின் மீது உட்கார்றது தான் ஏற்றமானது, சுன்னா. சரியா? சிலாக்களுக்கு 2 ரக்காத்துலயும் சரி 4 ரக்காத்துலயும் சரி அப்படிதான் உட்கார இயலும். கீழே நிலத்துல உட்கார்ந்து கொள்ள இயலாது. அப்படியானவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகையினுடைய முறை இது. இயலாதவர்கள் அது மன்னிக்கப்படுவாங்க. அவ்வளவு. வேற ஒவ்வொரு ரக்காத்தும் முதல் ரக்காத்தை விட கொஞ்சம் குறைச்சு வர்றதுதான் சுன்னத். முதலாவது ரக்காத்தை விட 2வது ரக்காத்து நீட்டது. முதலாவது ரக்காத்தை விட 2வது ரக்காத்து கொஞ்சம் சுருங்கி. வேற ஒண்ணுமில்லை. சரி, அல்லாஹு தஆலா அறிந்தவற்றை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், தெரியாத பல விடயங்களை இன்னும் அறிந்து எங்களுடைய செயல்பாடுகளை உயிரோட்டம் உள்ளதாக அமைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா என் ஒவ்வொருவருக்கும் அருள்வதே போதுமானவன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.